வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெயித்தவர்கள் வெற்றியை கொண்டாடலாம். ஆனால் தோற்றவர்களை பார்த்து கிண்டல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படித்தான் திரு அண்ணாமலை அவர்களை கேவலப்படுத்தி வருகின்றனர். வெற்றியை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வைத்து அந்த ஆட்டின் கழுத்தில் திரு அண்ணாமலை அவர்களின் போட்டோவை மாட்டி கத்தி எடுத்து அந்த ஆட்டை வெட்டியிருக்காங்க. வெட்டும்போது அண்ணாமலை அண்ணாமலைன்னு சின்ன பசங்களோட குரல் கேட்குது. திரு அண்ணாமலை அவர்களை வெட்டுவது போல தானே இருக்கு. இப்படி செய்யறது தவறு இல்லையா? வெற்றியை கொண்டாடலாம், தவறு இல்லை. தோற்றவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. தமிழ் தமிழ்னு சொல்றாங்களே, தமிழர் பண்பாடு இதுதானா? தோற்றவர்களையும் மதிக்க தெரியணும். 2014 தோற்றவர்கள் தானே இவர்கள். இவர்கள் தோற்கும்போது ஜெயித்தவர்கள் இப்படித்தான் செய்தார்களா? என்ன ஒரு வன்மம்! சின்ன பிள்ளைகளை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொடூரமான செயல் செய்யும்போது அந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? சின்ன பசங்களுக்கு இவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? ஒருத்தர் மேல் விமர்சனம் பண்ண